வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். உக்ரைன் தலைநகர் கீவ் நகர் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. டிஎன்பிஎஸ்சி தலைவராக பொறுப்பேற்றார் எஸ்.கே. பிரபாகர். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கிராமப்புற இந்தியாவுக்கு பிரதமர் மோடி செய்த துரோகத்தின் நினைவு சின்னம் 100 நாள் வேலை திட்டம். மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தளத்தில் பதிவு. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கு. சிவராமன் அவரது தந்தை மரணத்தில் சந்தேகம். அண்ணாமலை குற்றச்சாட்டு. சங்கரநாராயண சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் தரிசனம். சந்திராயன் 3 திட்டம் வெற்றியடைந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு. இஸ்ரோ அறிவிப்பு. மணிப்பூரில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 3 புள்ளிகளாக பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக உக்ரைன் தலைநகர் கீவ் நகர் சென்றடைந்தார். போலந்து நாட்டுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நேற்று முன்தினம் சென்றார். 45 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு போலந்து வந்த இந்திய பிரதமருக்கு தலைநகர் வார்சாவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. போலந்தில் உள்ள இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களை பிரதமர் மோடி நேற்று முன்தினம் சந்தித்தார். போலந்து அதிபர் ஆண்ட்ரெஜ் டூடாவையும் அவர் நேற்று சந்தித்து பேசினார். பிரதமர் மோடியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் போலந்து சென்றார். போலந்து பயணத்தை முடித்துக் கொண்டு ரயில் மூலமாக பிரதமர் மோடி உக்ரைன் புறப்பட்டார். இந்த நிலையில் இந்திய நேரப்படி இன்று காலை 11 மணி அளவில் உக்ரைன் தலைநகர் கீவ் நகர் சென்றடைந்தார். அங்கு பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிபர் ஜெலன்ஸ்கியை இன்று சந்தித்து உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து பிரதமர் மோடி பேச உள்ளதாக கூறப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி எஸ்.கே. பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சியில் காலியாக உறுப்பினர் பணியிடத்தில் 5 பேர் கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி நியமிக்கப்பட்டனர். அதில் முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சிவன் அருள், ஓய்வு பெற்ற இந்திய வருவாய் பணி அதிகாரி சரவணகுமார், டாக்டர் தவமணி, உஷா சுகுமார், பிரேம்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தற்போது 2 ஆண்டுகளுக்கு பிறகு டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி எஸ்.கே. பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராக எஸ்.கே. பிரபாகர் பொறுப்பேற்றார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகளை தாமதிக்காமல் விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தேர்வர்களுக்கு குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க வெளிப்படைத்தன்மையுடன் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கப்படும் என பிரபாகர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயிரிழந்த தந்தை, மகன் இருவரின் மரணங்களிலும் சந்தேகம் இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலி மருந்து சாப்பிட்டு இன்று காலை உயிரிழந்துள்ளதாக கூறுகின்றனர். மேலும் அவரது தந்தை அசோக்குமார் என்பவரும் உயிரிழந்த நிலையில் இந்த 2 மரணங்களுமே சந்தேகத்திற்கிடமானவையாக இருப்பதாக தெரிவித்தார். உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை, மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்ற பலத்த சந்தேகம் எழுவதாக கூறினார். பள்ளி மாணவிகள் பாலியல் வன்முறை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தென்காசி சங்கரநாராயண சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரநாராயண சுவாமி கோவிலில் 2008ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 15 ஆண்டுகள் கழித்து இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி மாலையில் வேத பாராயணம், திருமுறை பாராயணத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து 5 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இன்று காலை 6:30 மணிக்கு 6ஆம் கால யாகசாலை பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
பின்னர் கோமதி அம்பாள் சமேத சங்கரலிங்க சுவாமி சங்கர நாராயண சுவாமி விமானம் ராஜகோபுரத்துக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை 4:30 மணிக்கு மகா அபிஷேகமும் இரவு 7 மணி அளவில் திருக்கல்யாணம் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறுகிறது. திருவொற்றியூரில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருவொற்றியூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், புதுமை பெண் திட்டம் கொண்டுவரப்பட்டு 3 லட்சம் மாணவிகள் பயனடைந்து உள்ளார்கள் என்றும், அரசு கல்லூரியில் படித்த மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு ஆகும் செலவை தமிழக அரசு ஏற்றுள்ளது என்றும் கூறினார். விழாவில் அமைச்சர்கள் பொன்முடி, சேகர்பாபு, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை மாநகர மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். அதற்கு உதாரணமாக தான் இந்த நிகழ்ச்சி இன்று இவ்வளவு சிறப்பாக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும். படிப்பில் மட்டுமல்ல, விளையாட்டிலும் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றாக விளையாடினால்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நன்றாக படிக்க மட்டும் முடியும். விளையாட்டில் நீங்கள் சாதனை படைக்கலாம். இதனை மனதில் வைத்து செயல்படுங்கள். கல்வியினுடைய எண்ணிக்கை உயர்ந்தால் போராது, தரமும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த PhD மாணவர்களுக்கெல்லாம் இவைகளெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவைகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பவர் மாணவர்கள் படித்தால் மட்டும் போதாது, விளையாட்டிலேயும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒருவர்தான் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவர் இந்தியாவிலேயே தமிழகத்தை விளையாட்டிலே சிறந்த மாநிலமாக, இளைஞருடைய நலனிலே சிறந்த அக்கறை உள்ள மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய இளைஞரணி செயலாளர். வந்திருக்கிற சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மாடலாக, வளர்ச்சிக்குரிய ஒரு மாடலாக நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயா அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு. பழனியில் முத்தமிழில் முருகன் மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டார். பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. முருகனின் கதைகள் 200 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் 3D தொழில்நுட்ப திரையரங்கம், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், முருகன் புகழை சொல்லும் கும்மியாட்டம் என 2 நாட்கள் நடைபெறுகிறது. மேலும் 30,000 பேர் அமர்ந்து சாப்பிட வசதியாக ஆங்காங்கே ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் முன்னேற்பாட்டு பணிகளை உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் கலந்து கொண்டு கோட்டாட்சியர் சரவணன், DSP தனஜெயன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர். கட்சியில் எப்பொழுது எந்த பதவி கொடுத்தாலும் ஏற்க தயாராக இருப்பதாக தருமபுரியில் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளையொட்டி தருமபுரி மாவட்ட தேமுதிக சார்பில் கொடியேற்றுதல், அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விஜயபிரபாகரன் கலந்து கொண்டு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இண்டூர், பெண்ணாகரம் உள்ளிட்ட இடங்களில் கட்சி கொடியேற்றி அன்னதானம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்போதான் எங்க அம்மா, நம்ம அண்ணியார் ஒரு பொறுப்புக்கு வந்திருக்காங்க. இனி கட்சி பொறுப்புகள் எல்லாம் வருமானு எங்க தலைமையில இருக்க அண்ணன் இளங்கோ, எங்க அம்மா, இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுத்தாதான். நான் ஃபர்ஸ்ட் இருந்து சொன்னேன், எதுக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன், நான் பின்னாடி வருவேன் அப்படின்ட்டு. போலி பேச்சா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாள் அரசியலுக்குள்ள வருவேன், நான் உள்ளே தேர்தல் வருவேன், நாளைக்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னா போலி பேச்சா எனக்கு பேச தெரியாது. பொறுப்பு வரணும் கொடுக்குறாங்கன்னா நான் என்னைக்கு தலைவர் தான் தலைமை ஏற்றுக்க தயார். அதே எங்க அம்மாவும் சரி, எங்க தலைவர் பிரேமலதா விஜயகாந்தும் சரி, எங்க தலைமையில் இருக்க அண்ணன் இளங்கோ இருக்கட்டும், மோகன்ராஜ், பார்சத், எங்க மாமா சுபீஷ், எல்லாருக்குமே தெரியும், மூத்த நிர்வாகிகளுக்கு தெரியும் எனக்கு எப்போ கொடுக்கணும்னு. அவங்க வீட்டு மகனா, அவங்க வீட்டு தம்பியா இருக்கேன். தம்பி நீ பொறுப்பெடு அப்படின்னா அடுத்த செகண்ட் எடுத்து வேலை பார்க்க நான் தயாரா இருக்கேன். நான் எதுக்கும் நோ சொல்லி வேணான்னு நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு தொண்டனா அவங்க கூப்பிடுறாங்க, கேப்டன் மகனா அவங்க கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு நான் உற்சாகம் படுத்துறேன், அவங்களுக்காக கூட நிற்கிறேன். சேலம் நியாய விலைக் கடையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் ஸ்ரீரங்கபாளையம் நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்கள் பாக்கெட்டில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நியாய விலைக் கடைக்கு வருகை தந்து பொதுமக்களிடம் தரம் குறித்தும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்டது குறித்தும் நியாய விலைக் கடை பணியாளரிடம் கேட்டறிந்தார். மேலும் அங்குள்ள பொதுமக்களிடமும் தரம் குறித்து கேட்டறிந்தார்.
இதனையடுத்து நியாய விலை பணியாளரிடம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பொருட்களில் எந்தவொரு தரமும் குறையக்கூடாது என்றும் பாக்கெட்டுகள் சேதமடையக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கினார். கட்சியை அறிவிப்பது முக்கியம் கிடையாது, நிலைப்பாடு என்ன என்பதை விஜய் தெரிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் புதுக்கோட்டையில் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினருமான கார்த்தி சிதம்பரம் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலை வகித்தார். இதில் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதியிலிருந்து நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்தும் அரசு அதிகாரிகளோடு ஆய்வு செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் இவ்வாறு தெரிவித்தார். சமீப அரசியல், அதாவது கண்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஜிஎஸ்டி பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு போடுற ஜிஎஸ்டி பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? அக்னிவீர் திட்டத்தை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? நீட்டை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? நீர் பங்கீடை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? அப்புறம் மாநிலங்கள் உரிமைகளை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு விஷயத்திலே அவங்க நிலைப்பாடை சொல்ல வேண்டும். இப்ப கூட லேட்ரல் என்ட்ரின்னு கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். அதை நாங்க காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் அதோட நிலைப்பாடை சொன்னாங்க. லேட்ரல் என்ட்ரியை பற்றி விஜய் நிலைப்பாடு என்ன? அப்புறம் வக்ஃப் போர்டுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க மத்திய சர்க்கார், அதை பற்றி அவரோட நிலைப்பாடை சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன், சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கிறேன், தமிழ் புலவர்களை மதிக்கிறேன், எல்லாரும் தான் மதிக்கிறோம். நத்திங் ஸ்பெஷல் அபவுட். எல்லாரும் தான் பண்றோம். எல்லாரும் தான் நம்மளுடைய முன்னோர்களை மதிக்கின்றோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறோம் சொல்றது ஒரு நிலைப்பாடு இல்லை. ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அது அரசியல் கட்சி எந்த இடத்திலே நிற்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு கருத்து சொல்லணும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பவர்களுக்கு நிதியுதவி அளிக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்திருந்தார். இதன் ஒரு பகுதியாக 2 குடும்பத்தை சேர்ந்த 5 குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் 10 ஆண்டுகளுக்கு மாதம் 5000 வழங்கப்படும் என்று கூறப்பட்டு இருந்தது. இதை நிறைவேற்றும் வகையில் அதிமுக கட்சி நிதியிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுவதற்கான முதல் காசோலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓமலூர் அருகே பணம் நகைக்காக 85 வயது மூதாட்டியை அடித்து கொலை செய்து உடலை ஆற்றில் வீசிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோவில்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொன்னியம்மாள் என்ற மூதாட்டி தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் சில நாட்களாக பாட்டியை காணவில்லை என அவரது பேரன் தொளசம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சித்துராஜ் தனது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக மூதாட்டியிடம் பணம் கேட்டதாகவும் அவர் தர மறுத்ததால் அவரை அடித்து கொலை செய்து அவரிடம் இருந்த 2 பவுண்ட் தங்கம் மற்றும் கை செலவிற்காக வைத்திருந்த 500 ரூபாயை எடுத்துள்ளார். பின்னர் தனது நண்பர்கள் தனுஷ் மற்றும் மாரிமுத்து உடன் சேர்ந்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி காரில் பரமத்தி வேலூர் கொண்டு சென்று ஆற்றில் வீசியதை அவர் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நடிகர் விஜய் கட்சியின் கொடி அறிமுக விழா இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கலாம் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எனக்கு இந்த கொங்கு மண்டலத்திற்கு இந்த திட்டங்கள் வேணும், நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதையெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா எங்க உதவி ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, கூட இருந்து சப்போர்ட் பண்றோம். இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வர்றதுக்கு நாங்களும் அதை பண்றோம். எங்களுக்கு திட்டம் தான் வேணும், குறை சொல்றது நோக்கம் அல்ல. ஆனால் நீங்கள் எதையுமே தெளிவாக தெரியாமல் பண்ண மாட்டீங்க. ஆனால் அப்படிப்பட்ட அரசியல்வாதி நீங்கள். ஆனால் தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா முடியாத நீங்கள் தந்திருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பீங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்ப இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு தயவு செய்து முயற்சிகள் செய்யணும். இதை என்ன பண்ணுறீங்கிறதையாவது, ஏன்னா இப்போ தேர்தலெலாம் முடிஞ்சு கவர்மெண்ட் அமைச்சு இவ்வளோ நாளாச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறத மட்டும் தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை மடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சேகர், பரமசிவன், சசிகுமார் ஆகிய 3 பேர் சென்னையில் இருந்து தங்களது காரில் பெங்களூர் சென்றனர். அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பொன்னகர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது காரின் இன்ஜினில் புகை வருவதை அறிந்த மூவரும் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கினர். புகை வந்த சில நொடிகளிலேயே திடீரென கார் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. மளமளவென எரிந்த தீயால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தகவலின் பேரில் வந்த ஆம்பூர் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வாகனம் முற்றிலும் எரிந்து சேதமானது. ஈரோடு அருகே சீல் வைக்கப்பட்ட கல்குவாரியில் இறந்த இருவரின் உடலை மறைக்க முயன்ற குவாரி உரிமையாளர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் பங்களாபுதூர் அருகே உள்ள புஞ்சை துரையம்பாளையம் கிராமத்தில் உரிமம் இல்லாமல் இயங்கி வந்த தனியார் கல்குவாரியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்நிலையில் சீல் வைக்கப்பட்ட கல்குவாரியில் மறைமுகமாக பாறைகள் உடைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் பணியில் இருந்த இருவர் வெடி விபத்தில் உடல் சிதறி உயிரிழந்தனர். இதில் பலியான இருவரும் வாகன விபத்தில் இறந்தது போன்ற தோற்றத்தை உருவாக்க திட்டமிட்ட குவாரி உரிமையாளர்கள் உடல்களை பொக்லைன் இயந்திரத்தின் மேல்புறம் உள்ள தொட்டியில் மறைத்து வைத்தனர். இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி தலைமறைவாக இருந்த குவாரி உரிமையாளர்கள் லோகநாதன் மற்றும் அவரது மனைவி ஈஸ்வரி, மேலாளர் செல்வம் ஆகிய 3 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இறந்தவர்களின் உடல்களை மறைக்க உதவிய ஊழியர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3 வயது வட மாநில பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த திருப்பூர் கூலி தொழிலாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கூலி தொழில் செய்து வந்தார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது வீட்டுக்கு அருகே குடியிருந்த வட மாநிலத்தை சேர்ந்த 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதியப்பட்டது. இதையடுத்து அவிநாசி மகளிர் காவல்துறையினர் போக்சோ பிரிவின் கீழ் மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. தற்சமயம் இந்த வழக்கின் இரு தீர்ப்பு வெளிவந்த நிலையில் 3 வயது சிறுமி என்று பாராமல் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்துக்காக மணிகண்டனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி ஸ்ரீதர் தீர்ப்பளித்தார். கேரளா கண்ணூரில் நகை அடகு கடையில் போலி நகைகளை செய்து வைத்து 14 கோடி மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ள தனியார் நகை அடகு கடையில் பொருட்களை அடகு வைத்தவர்கள் மீண்டும் பெற்ற பொழுது அவை அனைத்தும் போலி நகைகள் என தெரியவந்தது. இதையடுத்து புகாரின் பேரில் நகை அடகு கடையை சோதனை செய்தபோது அனைத்து நகைகளும் போலியாக செய்து வைக்கப்பட்டு 14 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு பணியாற்றிய ஊழியர் நகைகளை திருடிவிட்டு அதற்கு பதிலாக போலி நகைகளை செய்து வைத்ததும் பல்வேறு வங்கிகளில் அவர் நகைகளை அடகு வைத்ததும் தெரியவந்தது. திருப்பூர் புஷ்பா பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள தனியார் வங்கியில் 490 சவரன் நகைகள் அடகு வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து கேரள போலீசார் வங்கியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடியில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து 102 கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம், சொத்து வரி பெயர் மாற்றம், திருத்தங்கள், தொழில் வரி, பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். முகாமில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது 1 வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆலப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் கோவிலில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜகோபுர அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மதுரவாயல் அடுத்த ஆலப்பாக்கத்தில் கெங்கையம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் ராஜகோபுரம் கட்டுவதாக அப்பகுதி கிராம மக்கள் தீர்மானித்தனர். இந்த நிலையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜகோபுரம் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கோவில் அறங்காவலர் டில்லி பாபு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் ஆலப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த கோயில் பூர்வீகமான பழமையான கோயில். இந்த கோயில் ஆண்டுதோறும் நடக்கும் விழாக்களில் பக்த கோடிகள் வேண்டுதலை அவர்கள் குழந்தை இல்லை என்றாலும் அவர்கள் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும். இந்த வேண்டுதல் நிறைவேறும். இந்த கோயிலுக்கு பொங்கல் வைத்து இந்த கங்கையம்மனை வழிபட்டால்
அவர்கள் நீண்ட ஆயுளோடவும் நல்ல வளமாகவும் இருப்பார் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆகையால் இந்த கோயிலுக்கு ஆண்டுதோறும் நாங்கள் விழா எடுத்து சிறப்பாக வருகிறோம். இந்த கோயில் பழமையானதால் புதுப்பித்து இப்போது புதுசாக கட்டி இப்போது எல்லா பொன்னியம்மன், கங்கை அம்மன், விநாயகர் ஆலயம், முருகர் ஆலயம் மற்றும் 5 நிலை ராஜகோபுரம் மற்றும் நாகத்தாம்மாள் போன்ற கோயில்களை நிறுவி அடுத்த ஆண்டு நாங்கள் வைகாசி மாதத்துக்கு முன்பாகவே இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இத்திருவிழா அடுத்த மாதம் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் விழாவில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் உதவி கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு உதவி கலெக்டர் சுகுமாரன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கோவில் வளாகத்தில் கூடுதலான கழிப்பறை வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திருவிழா நாட்களில் தினமும் 5 லட்சம் லிட்டர் குடிநீர் சப்ளை செய்யவும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்படும் எனவும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் முடிவு செய்தனர். இதில் கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன், கலெக்டரின் நேர்முக உதவியாளர் கோபாலகிருஷ்ணன், தாசில்தார் பாலசுந்தரம், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மணிகண்டன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் கிராமத்தில் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், முதல் காலம், 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு கலசங்கள் யாகசாலையிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அறங்காவலர் முனைவர் சிவஸ்ரீ குரு, ஆலய அர்ச்சகர் சிவகுமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 53,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 6,660 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 53,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 91 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 91,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 69 புள்ளிகள் அதிகரித்து 81,123 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 31 புள்ளிகள் அதிகரித்து 24,842 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் தலைநகர் கீவ் நகர் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. டிஎன்பிஎஸ்சி தலைவராக பொறுப்பேற்றார் எஸ்.கே. பிரபாகர். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கிராமப்புற இந்தியாவுக்கு பிரதமர் மோடி செய்த துரோகத்தின் நினைவு சின்னம் 100 நாள் வேலை திட்டம். மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தளத்தில் பதிவு. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கு. சிவராமன் அவரது தந்தை மரணத்தில் சந்தேகம். அண்ணாமலை குற்றச்சாட்டு. சங்கரநாராயண சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் தரிசனம். சந்திராயன் 3 திட்டம் வெற்றியடைந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு. இஸ்ரோ அறிவிப்பு. மணிப்பூரில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 3 புள்ளிகளாக பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.